people below average age of 30, team of less than 30 people, but with a vision for 30 years alone can change this world. இந்த பெரிய கம்பெனி, பெரிய ஜாம்பவான்கள், பெரிய கண்ட்ரி இதெல்லாம் இனிமேல் உடைஞ்சிடும். சார், இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்ஃப்ளூயன்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதோடைய தாக்கத்தை நம்ம எல்லா ஃபீல்ட்லையுமே பார்க்க முடியுது. அது ஒரு கண்டென்ட் க்ரியேஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுடைய ஒர்க் பிளேசஸில் நீங்கள் என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் தாக்கம் அப்படின்றது இருக்குது. கோயிங் ஃபர்தர் நிறைய லே ஆஃப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய க்ரை இருக்குது. என்னுடைய ஜாப் எப்போ போகும் அப்படின்ற ஒரு பயம் ஆல்ரெடி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரியான நபர்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி பயன்படுத்திக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை 2-3 தளத்தில் பேசுகிறேன். முதல்ல 1980s முதல்ல கம்ப்யூட்டர் வந்துச்சான் இந்தியாவுக்கு. அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மன் 2,50,000 கம்ப்யூட்டர் ஆர்டர் பண்ணாராம். உடனே எல்லாரும் குய்யோ முயோன்னு கத்தி பயங்கர ஸ்ட்ரைக் பண்ணி எங்கள் வேலையெல்லாம் போயிடும், கம்ப்யூட்டர் எடுத்துன்னு போய்டுன்னு ஒரே கத்துனாங்களாம். இன்றைக்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கம்ப்யூட்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே கடையை மூட வேண்டியதாகிடும். ஸோ இதை மாதிரி தான் டெக்னாலஜி, அதோடைய வளர்ச்சி வீச்சு அது மாதிரி தான் போகும். அது அது பயப்படுறதுனால ஒன்றும் ஆகிடாது. ரெண்டாவது இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் ஒருத்தர் இருந்தாராம். அவர் பல்பு கண்டுபிடிச்சாராம். இந்த பல்பு கண்டுபிடிச்ச உடனே அது வரைக்கும் உலகம் சூரியனை சுற்றி தான் இயங்கிட்டு இருந்ததுதான். சூரியன் வந்துச்சுன்னா எல்லாரும் எழுந்திருப்பாங்க, சூரியன் போயிடுச்சுன்னா எல்லாம் தூங்கிடுவாங்க. அது நடுவில் தான் இப்படி தான் உலகம். அவர் பல்பு கண்டுபிடிச்சோடனே உலகம் மாறுது. அதுக்கப்புறம் தான் எல்லாம் அதோடைய எலக்ட்ரிசிட்டியோட தாக்கம் தான் மற்றதெல்லாம், ஸ்டீம் இன்ஜினு, காரு, அது இது ஃபேக்ட்ரி எல்லாம் உங்களுக்கு அதுலேருந்து வருது. அதுக்கப்புறம் 1990s பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ரெண்டாவது பெரிய சேஞ்ச் நடக்குது. அதான் இன்டர்நெட். அந்த இன்டர்நெட் சேஞ்சு தான் அடுத்த மிகப்பெரிய உங்களுக்கு சேஞ்ச் நடக்குது. ஒரு காலத்தில் நம்ம ஒரு நாளைக்கு அந்த காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்ன நம்ம ஒரு நாளைக்கு 30 டிசிஷன் எடுப்போமா. ஒரு லெட்ரு வந்தால் ஒரு 10 பேரோட பேசிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஒரு ஃபோன் அதை பற்றி பெரிய விஷயமா இருக்கும். சென்னை டெலிஃபோன் உங்களுக்கு ஜிஎம் தெரிஞ்சால் உங்களுக்கு பெரிய விஷயம். அம்பாசிடர், ஃபியட்டுன்னு 2 காரு, இந்தியன் ஏர்லைன்ஸ்னு ஒரே ஒரு இது. இப்படி இருந்த உலகம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு 3000 டிசிஷன் எடுக்கிறோம். நமக்கு வர மெசேஜஸ்ஸு, வாட்ஸ்அப்பு, சோஷியல் மீடியா, டிவி பார்க்குறதுன்னா, எந்த காரில் போகணும், என்ன ஃபுட்டு ஆர்டர் பண்ணணும், என்ன ட்ரெஸ்ஸு போடணும், எல்லாத்துக்கும் சாய்ஸ். 3000 டிசிஷன் எடுக்கிறோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிட்டோம். நமக்கு தெரியல, நமக்கு தெரியாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாய்ஸ் நமக்கு இருக்குது. இந்த சாய்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கிறது 2வது உலகம். இனிமேல் வரப்போகிறது 3வது உலகம். அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பீப்புள் ஹூ நோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் will not take the job away from human being. Human being will know artificial intelligence will take away the job from people who don't know artificial intelligence. இனிமேல் ரிச் புவர் டிவைடு, பிளாக் ஒயிட் டிவைடு, இந்தியா பாகிஸ்தான் டிவைடு, ஹிந்து முஸ்லீம் டிவைடு இதெல்லாம் கிடையாது. இனிமேல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் யூஸ் பண்ணப்படுறவன். இந்த டிவைடுக்கு தான் உலகம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நம்மளை ஆயிக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் அபவுட் த ஃபியூச்சர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் அபவுட் த நவ். இப்போ நடந்துட்டுருக்கு. அதுக்கு நம்ம எவ்வளோ நம்மளை தயார்படுத்திக்கிறோன்றதை பொறுத்து தான் உலகம் இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் கோயிங் டு இட்ஸ் நாட் கோயிங் டு டேக் அவே த ஹியூமன். இட் இஸ் கோயிங் டு ஆக்சுவலி ஆம்ப்ளிஃபை ஹியூமன் பொட்டன்ஷியல். நீங்கள் ஒரு சலூன் ரன் பண்ணுறீங்களா, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறீங்களா, நீங்கள் ஒரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறீங்களா, ஸ்கூல் ரன் பண்ணுறீங்களான்னு முக்கியம் கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கஸ்டமர் பெட்டர். உங்களுடைய கஸ்டமரை பெட்டராக புரிஞ்சிக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமருக்கு ஆஃபர் பண்ண முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் ஹெல்ப் யூ டு ஆட்டோமேட் த மண்டேன். திரும்ப செய்கிற பொருளை அது ஆட்டோமேட் பண்ணிவிடும். இன்றைக்கி அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிஎஃப் கொடுக்க வேணாம், இஎஸ்ஐ கொடுக்க வேணாம், சேலரி ரைஸ் கேட்காது. அது மாதிரி திரும்ப செய்கிற வேலையெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செஞ்சு. 3வது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர். ஃபியூச்சரில் எப்படி பியூட்டி சலூன் இண்டஸ்ட்ரி இருக்க போதுன்னு அது ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் இன்றைக்கே என்னை தயார்படுத்திக்குவேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் ஹெல்ப் மீ டு பர்சனலைஸ் தி ஆஃபரிங். இப்போ ஸ்டீஃபனுக்கு என்ன மாதிரி ஹேர் கட்டு, என்ன ஹேர் கலர் அப்படின்னு சூட் ஆகுன்றத அவர் ஆஃபீஸ் போகும்போது எப்படி, அவர் கல்யாணத்துக்கு எப்படி, அவர் பார்ட்டிக்கு போகும்போது எப்படின்னு பிரித்து கொடுக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் ஹெல்ப் மீ டு ஸ்கேல் பெட்டர். இந்த 5 விஷயங்கள் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணும் தவிர அது தானாக திங்க் பண்ணாது. நம்மளுடைய இட் வில் ஆம்ப்ளிஃபை ஹியூமன் பொட்டன்ஷியல். இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்க? ஏன்னா நீங்கள் நிறைய லிசன் பண்ணக்கூடிய ஒரு ஆள்.
ஸோ நிறைய போட்காஸ்ட் கேட்டிருப்பீங்க, நிறைய இந்த எக்ஸ்பர்ட்ஸ் பேசுகிறத கேட்டிருப்பீங்க. உங்களுடைய லைஃப்பில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதையும் தாண்டினது. உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு மெயினாக வந்து இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த கோடர்ஸ், இட் இஸ் ஃபார் த லீடர்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எங்கள் அண்ணா சிகேஆரோட வந்து ஒரு மாதம் முன்ன கடலூர் போயிருந்தேன். அப்போ அவருடைய வந்து அங்கே நடந்தது சொன்னால் நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு பதிலாகிடும். அது வந்து அவர் வந்து பண்ணார், அவருடைய பேர்டு ஃபார்ம் கூட்டு போனார். அந்த பேர்டு ஃபார்ம் கூட்டு போனோன்னே அங்கே ஒருத்தவனை அவர் வந்து போனா, இவர் தான் மணி. நான் மணி எப்படி இருக்கா அப்படின்னோடனே, சிகேஆர் நல்லா தான் இருக்கிறேன், என்னப்பா எப்படி போகுது அப்படின்னு சொன்னோன்னே, இப்போல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம், நல்லா பண்ணுறோம் அப்படின்னு. என்னப்பா நல்லா பண்ணுறேன்னாரு. உடனே முதல்லாம் வந்து எனக்கு பேர்டுக்கு வந்து ஒரு சோகமாக இருந்தாலோ, ஒரு சுணக்கமாக இருந்தாலோ, இல்லைனா வந்து ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு இருந்தாலோ, நான் வந்து அதை வந்து நான் வெட்டினரி டாக்டர் கூப்பிட்டு வந்து அவர் வந்து பார்த்து அவங்க வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கான மருந்தோ அதுக்கான ஃபுட்டோ நான் கொடுப்பேன். இப்போ நான் வந்து நீங்கள் எனக்கெல்லாம் இது கொடுத்துட்டீங்க சாட் ஜிபிடி, நான் வந்து அதில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், அதோட எச்சத்தை ஒரு ஃபோட்டோ எடுப்பேன். நான் வந்து சாட் ஜிபிடியில் வந்து தமிழில் கொஸ்டின் கேட்பேன். எனக்கு 2வது பையன், அவன் தமிழில் கொஸ்டின் கேட்குறான். அதை வந்து அது இங்கிலீஷில் அது டிரான்ஸ்லேட் பண்ணிக்குது, உலகத்தை ஃபுல்லாக போய் கொஸ்டின் கேட்குது. அது ஆன்சரை எடுத்துகிட்டு வந்து இவனுக்கு திரும்ப தமிழாக்கி இவனுக்கு கொடுக்குது, இதான் பண்ணோன்ட்டு. அவன் அதை பண்ணுறான். அது உடனே சரியாயிடுதான். உடனே டாக்டர்கிட்ட 2-3 முறை செக் பண்ணாப்புல, இந்த மாதிரி சாட் ஜிபிடி சொல்லுது, என்ன பண்ணு, அது சொல்கிறது கரெக்டு தான், அதே மாதிரி பண்ணுன்ட்டாப்புல. இப்போ நான் வந்து 90% ஆஃப் தி ப்ராப்ளம் ஐ ஆம் ஏபிள் டு சால்வ் மை செல்ஃப். நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நான் வந்து வெட்டினரி டாக்டருக்கு வெயிட் பண்ண வேண்டாம். ஒரு 2ஆம் கிளாஸ் பையன் தமிழ் பிடிச்சவன் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அவன் பயங்கர திறமையானவனாக ஆயிட்டு வரான். இது உங்களை மட்டும் ஸ்டீஃபன் மட்டும் இன்னொரு குமாரவேல் இன்னொரு ஸ்டீஃபன் கிடையாது. இது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே 10 டைம்ஸ் 100 டைம்ஸ் மோர் பவர்ஃபுல்லானா என்ன ஆகும்? நம்மளோட வேகம், நம்மளுடைய ஓட்டம், நம்மளுடைய வீச்சு பயங்கர இன்க்ரீஸ் ஆகிடும். சரி, இன்னைக்கு வந்து ஏஐ ஏஜென்டிக் ஏஐ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கு. அது நீங்கள் ஓனர் மட்டும் ரெடி ஆகாமல் ஃபுல் டீமையும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா, டீமே உங்களுக்கு வந்து உங்களை வந்து ஒரு 1000 டைமு 10,000 டைமு 1,00,000 டைமு அந்த அளவுக்கு உங்களை வந்து பவர்ஃபுல் ஆக்கிடும். இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ண போகுது. ஒரு 2ஆம் கிளாஸ் பையன், அதுக்கு முன்ன அவனுடைய ப்ரொடக்ஷன், இன்னைக்கு வந்து டிரைவர்ஸு, மெய்ட்ஸு, அந்த லெவல் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு யூஸ் பண்ண முடியும். எல்லாரும் அவங்களோட எஃபிஷியன்சி 10-20 முறை இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும் கம்பெனியோட எஃபிஷியன்சின்னு யோசிச்சு பாருங்க. அதான் நடக்க போகுது. சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ் வந்து சந்திக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு வேலைக்கு ஆள் எடுக்கும்போது இப்போ ஜென்சிஸ் நிறையா வர்றாங்க. ஸோ அவங்கள வந்து மேனேஜ் பண்ணுறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அவங்க வந்து குயிக்காக வந்து வேலையை விட்டுட்டு போயிடுறாங்க, ரொம்ப எமோட்டிவாக இருக்காங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட முடியுது. சரி, இந்த ஜென்சி ஒர்க் ஸ்பேஸ் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி ஒருத்தர் பயன்படுத்திக்கணும்? ஜென்சி ஒர்க் ஸ்பேஸை அவங்க சில அவங்களுடைய கண்ணோட்டங்களும் அவங்க தான் இனிமேல் உலகம். இன்னைக்கு வந்து ஒரு பேரண்டாக நான் சொல்கிறேன், நான் இந்த எந்த ஊருக்கு போகணும், என்ன சினிமா போகணும், என்ன ரெஸ்டாரண்ட்டு போகணும், என்ன ட்ரெஸ் எடுக்கணும்னு என்னுடைய பையனும் என்னுடைய பொண்ணும் ஆர் ஏபிள் டு கிவ் மீ பெட்டர் சஜஷன் தேன் வாட் மை ஒய்ஃப் ஆர் மீ ஆர் ஏபிள் டு டூ தட். ஒரு காலத்தில் பெரியவங்க தான் வந்து பசங்களுக்கு டிசிஷன் எடுப்பாங்க. இன்னைக்கு உலகம் பசங்க தான் பெரியவங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் பெட்டராக தெரியுது. இது அவங்களுக்கான உலகம். அவங்க தான் டிஜிட்டலை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஏர்பிஎன்பியில் தங்குறதா, எந்த ஊரில் போனால் என்ன டிரைவில் போனால் நமக்கு சீப்பராக இருக்கும், எங்கே போனால் நமக்கு சேல் நடக்குது, எப்படி எந்த ரெஸ்டாரண்ட்டில் போனால் ஃபுட்டு நல்லா, இதெல்லாம் அவங்க அத்துப்படியாக எடுக்கிறாங்க அவங்க. அதனால் அவங்கள சுற்றி தான் இன்றைக்கி உலகம் நடக்கணும். ஜென்சி தான் இன்றைக்கி மேல் உலகம். அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி ஜென்சியை வந்து நீங்கள் வந்து அவங்கள எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்காம, நீங்கள் வந்து அவங்கள தள்ளி வைக்காமல் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் இன்னைக்கு கம்பெனியெல்லாம் இனிமேல் பார்க்கணும். எப்படி அக்காமடேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? அவங்க தான் நம்மளை அக்காமடேட் பண்ணணும். இது ஏன்னா இது அவர்களுக்கான உலகம். யாராவது ரொம்ப அழகாக சொன்னாங்களே, அந்த வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஏதோ ஒரு மிருகம் வந்து கிராஸ் பண்ணியிருந்தபோது இந்த மாதிரி மிருகம் வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இல்லை, நம்ம தான் அதை டிஸ்டர்ப் பண்ணுறோம். அந்த மாதிரி ஜென்சி உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி அன்லேர்ன். இவர் சொல்லுவார், நம்ம ஆல்வின் டாஃப்லர், தி இல்லிட்ரேட்ஸ் ஆஃப் தி 21st century ஆர் நாட் த ஒன்ஸ் ஹூ கேனாட் ரீட் அண்ட் ரைட். தி இல்லிட்ரேட்ஸ் ஆஃப் தி 21st century ஆர் தி ஒன்ஸ் ஹூ கேனாட் லேர்ன் அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். இன்னைக்கு 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆளுங்கள்லாம் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸோட எனர்ஜி. இன்னைக்கு அந்த முக்கியமாக நான் சொல்கிறது வந்து அந்த 30-30-30ன்னு ஒரு ஃபார்முலா ஒன்று. அதாவது பீப்புள் பிலோ ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 30, team of less than 30 people, but with a vision for 30 years
அலோன் கேன் சேஞ்ச் திஸ் வேர்ல்டு. இந்த வேர்ல்டு இனிமேல் இளைஞர்களால், சின்ன டீமால், 30 வருஷம் விஷனால் இருக்க போகிறவங்களால மாற்றப்பட போகிறது. பெரிய கம்பெனிஸு, இந்த பெரிய கம்பெனி, பெரிய ஜாம்பவான்கள், பெரிய கண்ட்ரி, இதெல்லாம் இனிமேல் உடஞ்சிடும். இதுதான் இனிமேல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இனிமேல் வர புது டெக்னாலஜி எல்லாம் பண்ண போகுது. இனிமேல் நாம் பெரிய ஆள், நான் அந்த காலத்தில் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீங்கள் யங்ஸ்டர்ஸோட நீங்கள் பழகி அவங்கக்கிட்ட ஜாபை கொடுத்துட்டு நம்ம விஸ்டம், அவங்களோட எனர்ஜி அண்ட் அவங்களோட எந்தூசியாசம். என்ன நமக்கு ஒரு அட்வான்டேஜ், நமக்கு 30-40 வருஷம் உலகத்தை பார்த்ததுனால நம்மளோட இன்டெலிஜென்ஸ், நம்ம எந்த டிசிஷன் எடுக்கணும்னு தெரியும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளும் அவங்களும் சரிக்கு சரி அவங்கள பார்ட்னராக பார்க்கணும். அவங்க நமக்கு ஈக்குவலாக நம்ம பார்க்கணும். அவங்க லெவலுக்கு நம்ம இறங்கி வரணும். நம்ம சேரில் உட்காந்துக்கிட்டு நான் எனக்கு அந்த காலத்தில் நான் எப்படி இருந்தேன், அதெல்லாம் அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா உலகம் ஒரு காலத்தில் 30 வருஷத்துக்கு ஒரு முறை ஜென்ரேஷன் மாறும், அடுத்து 10 வருஷத்துக்கு மாறிச்சு, இப்போ 5 வருஷம் மாறிச்சு, இப்போ 2 வருஷம், இனிமேல் 1 வருஷத்துக்கு ஒரு முறை ஜென்ரேஷன் மாறும். நம்ம சிவசங்கரன் அந்த இவர் சொல்கிறார், அவர் ஒரு காலத்தில் 5 வருஷம் பிஸ்னஸ் பிளான் போடுவோம், அப்புறம் 3 வருஷம் போடுவோம், 1 வருஷம் போடுவோம், இனிமேல்லாம் மாதம் குவார்ட்டர் பிஸ்னஸ் பிளான் போடணும், மாதம் பிஸ்னஸ் பிளான் பண்ணணும், வாரம் பிஸ்னஸ் பிளான் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி நீ போடுற ஐடியா அடுத்ததுக்கு வேற எவனோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக போகிறான். அவனோட நீ பிஸ்னஸ் பிளானை போட்டுட்டு நீ உன்னோட இயர்லி பிளானை போட்டு அதை வச்சு இன்னும் யூஸே கிடையாது. சம்படி இஸ் கம்மிங் அண்ட் டிஸ்ரப்டிங் தி வேர்ல்டு. அந்த பியாண்ட் டிஸ்ரப்ஷன் ஒரு கடைசி பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். ஒரு புக்கு ஒன்று இருக்குது, பியாண்ட் டிஸ்ரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காலத்தில் டிஸ்ரப்ஷன் தான் பெரிய விஷயம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நான் ஒரு காலத்தில் எல்லாரும் சலோன் பண்ணியிருந்தாங்க, நான் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் கொண்டு வந்தேன், அது டிஸ்ரப்ட் ஆச்சு ஃப்ரான்ச்சைஸ், இந்த சலோன் இண்டஸ்ட்ரி. அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ பியாண்ட் டிஸ்ரப்ஷன் என்னன்னா, அமெரிக்காவில் ஒரு கம்பெனி இருக்கா, அந்த கம்பெனி பேர் நாட் இம்பாசிபிள் லெபார்டரிஸ். என்னது? நாட் இம்பாசிபிள் லெபார்டரிஸ், டபுள் நெகட்டிவ். நாட் இம்பாசிபிள்னா அது பாசிபிள்னு அர்த்தம். அவங்க கம்பெனியோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கோ டு தி வேர்ல்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் இம்பாசிபிள் அண்ட் கம் டு தி drawing room and find a solution to the impossible problem. இதான் அவங்களோட விஷன் ஸ்டேட்மெண்ட். அவங்க போய் கண்டுபிடிச்சாங்களா, இந்த மாதிரி அந்த டெஃப் காண்ட் ஹியர் மியூசிக், இதான் அவங்களுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அதை சயின்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு அவங்க டீம் எல்லாம் உட்காந்து கேட்குறாங்களாம், ஏன் டெஃப், வை இஸ் டெஃப் கனாட் ஹியர் மியூசிக்? இது வரைக்கும் எல்லாரும் காது கேட்கலன்னா மியூசிக் கேட்க முடியாது, இதான் நினச்சிருந்தாங்க. நான் காதும் தான் ஒன்லி ஆர்கன் யார் சொன்னா? காது இஸ் ஒன் ஆஃப் தி ஆர்கன், சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. உடனே அவங்க ஸ்கின்னு தான் இருக்கிற ஆர்கன், ஸ்கின்னை ஒரு ஆர்கனாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மியூசிக் ஜாக்கெட்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்களாம். இந்த மியூசிக் ஜாக்கெட் இங்கே ஒரு ரிசீவரை போட்டுட்டு இந்த காதை ஸ்லிப் பண்ணி நேராக பிரெயினுக்கு அந்த சிக்னல் போயிடுச்சான். Now with the music jacket, the deaf are able to hear music. This is the world we are traveling. இந்த வேர்ல்டுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோமா? இந்த மாதிரியான டிஸ்ரப்ஷன்ஸ், பியாண்ட் டிஸ்ரப்ஷன். இட் இஸ் நாட் ஃபாஸ்டர், இட் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். இந்த மாதிரியான டிஸ்ரப்ஷன் நடந்து பியாண்ட் டிஸ்ரப்ஷன் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நம்ம அந்த பியாண்ட் டிஸ்ரப்ஷனுக்கு நம்ம எப்படி தயாராகிறோம் அப்படின்றது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. இன்னொரு இந்த யுவால் நோவா ஹராரி பேசுகிறார், இன்னும் ஒரு 3 சேஞ்சு நடக்க போதான் பிட்வீன் 2025 and 2030. இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் 15 முடிஞ்சு போச்சு. இப்போ தான் நமக்கு இந்தியாவில் நம்ம அதை பற்றி ஒரு பேசும் பொருளாக இருக்குது. நம்ம இன்னும் 2 முக்கியமான சேஞ்சு வரப்போதான். அந்த சேஞ்சு வந்துச்சுன்னா உலகமே வேற மாதிரி இருக்குமா? எப்படி இருக்குன்னு கேட்டால் அவரே சொல்கிறார், எனக்கே தெரிலன்றார். அவர் முடிக்கிறார். ஆனால் அன்னன்னைக்கு நம்மளை தயாராகிக்கணும். யார் சக்ஸஸ் ஆவாங்கன்னா, people who are flexible and adaptable and willing to change on a daily basis. Most important city you should have is curiosity. நீங்கள் உங்களுக்கு கியூரியாசிட்டி இருந்ததுன்னா அந்த சிட்டியை வச்சு நீங்கள் உலகத்தை பார்க்கத்துட்டே இருந்தீங்கன்னா, டெய்லி உங்களை அடாப்ட் ஆகி லேர்னபிலிட்டி, நீங்கள் டெய்லி லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி நீங்கள் ட்ரையல் பண்ணிட்டேன்னா, இன்றைக்கி ட்ரையல் பண்ணி ஒர்க் ஆகலைன்னா அதை விட்டுட்டு அடுத்தது ட்ரையல் பண்ணணும். அதான் நாங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட அங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள், ரெடி ஃபயர் எய்ம். ஒரு காலத்தில் ரெடி எய்ம் ஃபயர்ன்றது இருந்தது. இப்போ ரெடி ஃபயரா அப்புறம் தான் எய்மு. ஏன்னா அந்த மாறுதல் இஸ் எ ராங் டிசிஷன் வில் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ரைட் டிசிஷன் இஃப் டேக்கன் லேட் வில் பிகம் ராங் டிசிஷன். அதாவது ஒரு டிசிஷனை, ரைட் டிசிஷனை லேட்டாக எடுத்திங்கன்னா அது ராங் டிசிஷன் ஆகிடும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த உலகம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த க்யூரியாசிட்டியும் அந்த கண்டினியூஸ் ட்ரையலும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நான் மட்டும் பழகிறது கிடையாது, லீடர் மட்டும் இல்லை, ஃபுல் டீமும்
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி லெவலுக்கு கொண்டு வர வேண்டியது தான் இன்றைக்கி இருக்கிற உலகத்தோட காலகட்டம். எப்போ உங்கள்கிட்ட பேசினாலும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் சார். நீங்கள் பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.